இப்போ அந்த சஷ்டி சொன்னீங்க இல்லையா, நிறைய பேர் வந்து சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பிறந்திருக்கு எங்களுக்கு அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ என்னன்னா அதுதான் சஷ்டியில இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. சஷ்டியில விரதம் இருந்தால் அகப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கர்ப்பப்பையில் குழந்தை உண்டாகும். ஸோ அப்படின்னு சொல்றவங்க அது கடவுளை வேண்டி நம்ம வந்து விரதம் இருக்கிறது. ஸோ அந்த விரதம் அப்படின்னு சொல்றது மிளகு விரதம்னு சிலர் இருப்பாங்க, இளநீர் விரதம், பால் பழ விரதம். ஸோ இந்த மாதிரி அந்த விரத முறைகளை நம்ம யார் யாருக்கு எது எது கரெக்டாக இருக்குமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு 60 kg இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றேன்னா 2-3 நாளில் நீங்கள் என்ன அன்கான்ஷியஸ் ஆகிடுவீங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கான விரத முறை அப்படின்னு சொல்கிறது 3 வேளையும் சாப்பிட்ணும். அந்த உணவு எது அப்படின்றது செலக்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். நான் வந்து நல்ல ஒரு வெயிட் 80+ 90+ வெயிட்டில் இருக்கேன். அப்போது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை விரத முறை எடுத்துக்கணும். அந்த உணவு முறையை கரெக்டாக வந்து நம்ம சார்ட் போட்டு நம்ம ஃபாலோ பண்ணால் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும், ப்ளஸ் டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும்னு சொல்லலாம். ஸோ அப்போ யார் யார் எந்தெந்த மாதிரியான உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் நம்ம வந்து பெரிய தவறான ஒரு விஷயம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக சாப்பிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ 12 hours ஒன்ஸ் நம்ம ஃபுட் எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டா ஓகே. இடையில பசிக்குமே நான் என்ன செய்கிறது? ஆமாம். ஸோ இது ஒரு டவுட் இருக்கும். அப்போ இடையில பசிக்குதுன்னா ஈஸியாக நம்ம லிக்விட் டயட்டாக எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம விரதம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட அளவு இருக்கு இல்லையா, குவான்டிட்டியை வந்து குறைக்கணும். 5 இட்லி சாப்பிட்றீங்களா, 3 சாப்பிடுங்க. ஓகே.